வணக்கம். காதல் அரக்கன் எபிசோட் நம்பர் 10. காதல் மலையில் நனைந்த ஆதி மற்றும் மது. அருகில் இருக்கும் இதயங்கள். காதல் என்பது வார்த்தைகளால் சொல்லப்படுவது அல்ல, அது உணரப்பட வேண்டும். ஒரு பார்வையில் தொடங்கி ஒரு டச்சில் வலுப்பெற்று மற்றும் ஒரு ஹக்கில் முழுமை அடையும். ப்ரீவியஸ் எபிசோட் ரீகேப் பார்த்துருவோம். ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே கார்டனில் ஆதி மற்றும் மதுமிதா காதலோடு சந்திச்சுக்கிறாங்க. பிரேசட்டில் மூலம் பழைய காதல் உறுதியாகுது. ஃபார் எவர்னு சொன்ன ப்ராமிஸ் நடக்குது. ஆனால் தூரத்தில் யாரும் அவங்கள அப்சர்வ் பண்ணுற மாதிரிக்கு தெரியுது. அவன் பேர் தான் விக்ரம். வாங்க இன்றைக்கி எபிசோட்குள்ளே போடலாம். இந்த ரொமான்டிக் ஈவினிங் பிகின் ஆகுது. ஹாஸ்பிட்டல் கார்டன் சடனாக ஸ்லோவாக ஆரஞ்சு கலரில் சன்லைட் மின்னிகிட்ருக்கு. காற்று மெதுவாக வீசிகிட்ருக்கு. மதுமிதா பெஞ்சில் உட்காந்துட்ருக்கா. ஆதி மெதுவாக அவள் அருகில் வந்து அமர்றான். சில செகண்ட் அமைதி. ஆனால் அந்த சைலண்ட் கூட ஒரு ரொமான்டிக்காக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹக் ஆஃப்டர் 5 years. மதுமிதா மெதுவாக சொல்கிறா, எனக்கு இன்னும் நம்ப முடியல ஆதி அப்படின்னு அவனை பார்த்து. என்ன நீ இங்கே இருக்க? அந்த அடுத்த நொடி மதுமிதா அவன் தோளில் சாயிறான். ஆதி அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுறான். பிறகு மெதுவாக அவளை ஹக் பண்ணுறா. நம்ப முடியுதா உப்ப அப்படின்னு கேட்குறான். இன்னும் கொஞ்சம் நம்பத்தான் முடியல அப்படின்னு சொல்கிறான். ஆதி அவனை டைட்டராக ஹக் பண்ணிக்கிறான். இப்போ கொஞ்சம் நம்புகிற மாதிரிக்கு இருக்குது அப்படிங்கிறான். ஃபஸ்ட் டைட் ஆஃப்டர் ஹக் 5 years. அவள் வாய்ஸ் மெதுவாக, இப்போ தான் உயிரோடு இருக்க மது. மதுமிதா கண்களை மூடிக்கிறா. இன்னும் கொஞ்சம் அவன் டைட்டராக ஹக் பண்ணிக்கிறான். எமோஷ்னல் மூமெண்ட். அவன் மெதுவாக கேட்குறான், நீ இல்லாமல் இருந்த அந்த டேஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஆதி இன்ட்ரப்ட் பண்ணிட்டான். அதை பற்றி மட்டும் பேசாத. ஏன்? அதை நினச்சா நான் மீண்டும் உன்னை இழக்கிற மாதிரி இருக்குது. மதுமிதா சைலண்ட்டாக இருக்கா. அவன் மெதுவாக அவன் ஜஸ்ட்டில் கையை வைக்கிறான். இப்போ நான் இருக்கேன் அப்படின்னு டச் பண்ணி சொல்கிறான். த ஃபஸ்ட் கிஸ் மூமெண்ட். மாலையில் காற்று மெதுவாக வீசிகிட்ருக்கு. சுற்றிலும் கார்டன் லைட் அப்படியே இல்லை ஒன்று ஒன்றா ஆன் ஆகிட்டுருக்கு. ஆதி மெதுவாக அவன் முகத்தை பார்க்குறான். அந்த லைட்டோட வெளிச்சத்துக்கும் அவன் முகம் மின்னறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது. மது மது அப்படிங்கிறான். சொல்லுடா, ஒரு விஷயம் சொல்லட்டா? என்ன? ஆதி மெதுவாக அவன் முகத்துக்கு அருகே கொண்டு போய் தன்னோட முகத்தை வைக்கிறான். நான் இன்னும் உன்னை காதலிச்சிட்டே இருக்க மது. மதுமிதா அப்படியே கண் கலங்கிட்டா. அவன் மெதுவாக சிரிக்கிறா. நானும் தான். அந்த நொடி ஆதி அவன் நெத்தியில் அப்படியே ஒரு கிஸ் பண்ணிடுறான். ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிடுறான். மதுமிதா கண்களை மூடிக்கிறான். இது போதும் எனக்கு அப்படின்ட்டு முணுமுணுக்கிறான். ஆனால் ஆதி சிரிச்சிட்டு சொல்கிறான், இது வெறும் பிகினிங் மட்டும்தான், இன்னும் பாரு அப்படின்னு. அன்எக்ஸ்பெக்டட் ரொமான்டிக் டர்ன். மதுமிதா சடனாக அவனை பார்க்குறா. ஆதி சொல்லு அப்படிங்கிறான். அவன் மெதுவாக அவன் காலரை பிடிக்கிறான். நீ இப்போவும் ஃபீலிங்ஸை சொல்ல மாட்டேயா அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் இல்லை அப்படிங்கிறான். ஆதி சிரிக்கிறான். இப்போ சொல்கிறேனே. இல்லை. அவள் அருகே இழுக்கிறான். சொல்ல வேண்டாம். அந்த நொடி ஒரு சாஃப்ட் ஹிஸ் அவனோட சீக்கில் கொடுக்குறான். ஆதி ஷாக் ஆயிடுறா. மது என்ன பண்ணுற அப்படிங்கிறான். 5 years லேட் ரியாக்ஷன் தர்ற ஆதி நீ இப்போதான் அப்படிங்கிறான். ஆதி சிரிச்சிட்ருக்கா. ஒன்றும் தெரியாத பையமாக இருக்கி. அப்போ நான் ரிவெஞ்ச் எடுக்கட்டுமா? ட்ரை பண்ணி வேணா பாரு அப்படின்னு சொல்கிறான் மது. அவன் மெதுவாக அவன் பக்கத்தில் வர்றான். அந்த நொடி அவளோட ஃபோர்ஹெட்டில் சாஃப்ட் கிஸ் பண்ணிவிட்டு ஹக் பண்ணிக்கிறான். இதுதான் உன்னோட ரிவெஞ்சா அப்படின்னு மதுமிதா சிரிக்கிறான். ஆமாம் ஆமாம் அப்படிங்கிறான். ப்ராமிஸ் அண்ட் சைலன்ஸ். இருவரும் லேக் சைடில் நடந்துட்டு போயிட்டுருக்காங்க. மதுமிதா அவன் கையை மெதுவாக பிடிச்சிட்டு நடக்கிறான். ஆதி அவன் டைட்டாக பிடிச்சிட்டு நடக்கிறான் அவனோட கையை. நீ எப்போவும் இப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஆதி நோட் பண்ணிக்கிறான். ஆனால் ஒரு விஷயம். என்ன? ஆதி சீரியஸ் ஆகிறான். யாராவது நம்ம பிரிக்க முயற்சி பண்ணுனா அவன் கையை அவன் கன்னத்தில் வச்சு அப்படியே குழந்தைய எடுத்து கொஞ்சற மாதிரிக்கு, நான் உன்னை விட மாட்டேன் மது, உன்னை எப்போவும் விட மாட்டேன் என்னை விட்டு. மதுமிதா மெதுவாக சிரிக்கிறான். நானும் தான். அவன் கையை பிடிச்சிட்டு ஜஸ்ட்டில் வைக்கிறான். இந்த ஹார்ட் உன்னோட வீடு தான், உனக்கு தான் இது எப்போவும் முழுசாக சொந்தம் அப்படிங்கிறான். ஃபைனல் மொமெண்ட். சன்செட் முடியுது. நைட் ஆரம்பிக்குது. ஸ்டார்ஸ் எல்லாம் ஸ்லோவாக வர ஆரம்பிக்குது.
ஆதி மெதுவாக அவளை பார்க்குறா. மது சொல்லு. இன்னும் ஒரு ஹக். மதுமிதா சிரிக்கிறா. எப்போ வேண்டுமானாலும் நான் ஃபுல்லாக உனக்கு தான். அவன் மீண்டும் அவனை டைட் ஹக் பண்ணிக்கிறான். இருவரும் ஒரே ஹார்ட் பீட்டில் உலகத்தை ரசிச்சிட்ருக்காங்க. தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு டார்க் ஃபிகர் அப்படியே மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. ஃபோனில் கேமரா ஆன் ஆகிருக்கு. கிளிக் பண்ணுறான். டார்கெட் கன்ஃபார்ம்டு. அது யாருன்னு பார்த்தா விக்ரம். நெக்ஸ்ட் எபிசோடில் விக்ரம் யார், இவங்க எப்படி பிரிஞ்சிருக்கிறாங்க, அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.